பட்டி வந்திருக்கோம். இங்கே ஒரு கடைக்காக பேனல் போட்டு சோலார் போட்டிருக்கோம். இது வந்து அதுக்குள்ளே சோலார் பேனல். நம்ம கீழே போய் பார்க்கலாம். மேலே பார்த்தோம் இல்லையா சோலார் பேனல், அது இந்த கடைக்கு தான் போட்டிருக்கோம் நண்பா. இப்போ போய் கடைக்குள்ள உள்ள என்னென்னு ரிவ்யூ பார்த்துடலாம். சரிங்க நண்பா. இந்த மேலே ஓடுது பார்த்தீங்களா ஃபேனு. சரி நண்பா. இந்த ஃபேன் வந்து 12 வோல்ட் டிசிலே இயங்கக்கூடிய ஃபேன் நண்பா. சரி, இந்த ஃபேன் நீங்கள் தந்தீங்களா? நான் தான் கொடுத்தேன். எல்லாம் சேர்த்து தான் 13,000 ரூபா நண்பா நம்ம போட்டது. இந்த ஃபேனு வித் இந்த அங்கே எரியுது பாருங்க லைட்டு. சரி, இந்த லைட்டு வெளியிலையும் லைட்டு போட்டுருக்கணும். சரி, அந்த எஃப்எம் 13,000 என்னென்ன தருவீங்க? இந்த ஒரு ஃபேன் தருவீங்க. இந்த ஒரு ஃபேனு 100 வாட்ஸ் பேனலு, இந்த 40 AH ஓகே பேட்டரி, 3 இயர்ஸ் வாரண்டி. சரி சரி. அதுக்கப்புறம் அந்த கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த இங்கே வந்து ஃபியூச்சரில் வந்து இங்கே டிவி வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிவி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் அவங்க டிவி யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபோன் சார்ஜர் போட்டிருக்காரு இல்லையா, அதை வந்து அது ஏசியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். 230. அதனால அது டியூப் லைட் போட்டு காட்டுங்க. டியூப் லைட்டு அது வந்து ஏசி கரண்ட் இருந்தால் தான். அது ஏசி லைனு. அந்த டியூப் லைட் ஒர்க் ஆகாது. சரி சரி. வணக்கங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து சோலார்லேயே இயங்குற மாதிரி பண்ணியிருக்கீங்க. இதுக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு எப்படிங்க வித்தியாசம் இருக்குது? நான் வீட்டில் ஏற்கனவே 3 வருஷமாக போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. இந்த கடைக்கு வந்து கரண்ட் இல்லை. சரிங்க. இந்த கடைக்கு கரண்ட் இல்லை. இப்போ சோலாரில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க சரிங்க. ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, செல்ஃபோன் சார்ஜர் போட்டுக்கிறோம். சரிங்க சரிங்க. ஆமாம். வெளியில் நான் விசாரிச்சு பார்க்குறப்ப 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் கேட்டாங்க. சரிங்க. இப்போ ஒரு விக்ரம்டது வந்து 13 ரூபா நமக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைனா சர்வீஸில் எப்படிங்க இருக்குது? அதெல்லாம் வந்து நல்லா, அதெல்லாம் சொன்னால் போன் பண்ணால் உடனே வந்துடுறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. சரிங்க. போட்டு 1 மாதம் ஆகுது. சரிங்க சரி. வீட்டுக்கு போட்டு 3 வருஷம் ஆகுது. சரிங்க. சின்ன சின்ன பாட்டு உடனே போன் பண்ணால் உடனே வந்து பார்த்துட்டாங்க. சரிங்க சரிங்க. சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்போ மற்ற கடைக்காரங்களும் இந்த மாதிரி, இப்போ கடை கரண்ட் வந்து கொஞ்சம் கூட, மற்ற கரண்ட் பில்லோட கடை கரண்ட் கொஞ்சம் கூட. இப்போ மற்ற கடைக்காரங்களும் இது மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இல்லை கேட்குறாங்க. இப்போ கூட நம்ம கூட்டாளி கேட்டாப்புல அவர்கிட்ட சொன்னேன், நல்லா இருக்கே அப்படின்னு. பரவாயில்ல கேட்குறாங்க, நல்லா இருக்குது பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்கள் கொஞ்சம் அவேர்னஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறையா நம்ம. கண்டிப்பாக. சரிங்க, ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் பேசுனேன். நான் வீட்டில் 3 வருஷமாக போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கரண்ட் பில்லாம் மாதம் கம்மியாக தான் வருது. சரிங்க சரிங்க. சிறப்புங்க, நன்றிங்க. ஓகே. காணொலியை பார்த்துருப்பீங்க. நண்பரோட கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தோரங்குச்சி பேருந்து நிலையத்திலேருந்து மாவு மில் சந்தில் மகேஷ் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நம்ம நண்பரோட கடை இருக்குது. நீங்கள் நேரடியாக கடையை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க தொடர்பு எனக்கு நீங்கள் அழைச்சி பேசிட்டு கூட நீங்கள் உங்களுக்கான ஆர்டரை வந்து கொடுத்துடலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான நேரத்தில் பண்ணித்தராங்க. அது மாதிரி உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் எப்போ சர்வீஸ் சொன்னாலுமே வந்து பண்ணித்தராங்க. தூரங்குறிச்சி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை, சிங்கமுனாரி இந்த பகுதிகளுக்கு மிக குறைந்த விலையில் சிறப்பான சலுகைகளுடன் பண்ணித்தராங்க. அந்த பகுதியில் இருக்கவங்க இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள்.